வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் 31ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். மாசத்துடைய கடைசி நாளுக்கு வந்தாச்சு. ஸோ 31 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம் மக்களே. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில் அக்டோபர் 30ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஃபிளாஷ்பேக் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஏன் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க, ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் டான்ஸ் ஃபெஸ்டிவல் உத்பவ் உற்சவ் வந்து எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. சர்வதேச நடன விழா மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, விச் கண்ட்ரி அசியூம்டு சேர்மன்ஷிப் ஆஃப் ஏசியன்? ஆசியான் அமைப்பின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றுக்கொண்டது அப்படின்னா பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த யுஎன் கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் சைபர் கிரைம்கள்? சைபர் குற்றங்களுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா வியட்நாம் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, சிவில் ஏர்கிராஃப்ட் SJ-100 சிவில் விமானம் வந்து எந்த நாட்டினுடையது அப்படின்னா ரஷ்யாவுடையது. இப்போ நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போறோம் இந்தியாவில். அடுத்த கேள்வி, நமக்கு வந்து சவுத் கொரியாவுடைய உயரிய விருது ஹையஸ்ட் நேஷனல் அவார்டு வந்து யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த கேள்வி, டாப் அக்ரி ஃபுட் பயோனியர் விருது, அதாவது சிறந்த வேளாண் உணவு முன்னோடி விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா செஃப் சஞ்சீவ் கபூர் அவர்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் உலக ராணுவ வலிமை குறியீடுல இந்தியாவுடைய இடம் என்ன அப்படின்னா 4வது இடம், ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, நமக்கு வந்து சவுத் ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் தெற்காசி தடகள போட்டியில இந்தியா வந்து யார் ஃபர்ஸ்ட் இடம் அப்படின்னா இந்தியா தான் முதலிடம். அடுத்த கேள்வி, வேர்ல்ட் த்ரிஃப்ட் டே உலக சிக்கன தினம் அல்லது சேமிப்பு தினம், சேவிங்ஸ் டே, எது கேட்டாலும் அக்டோபர் 30 அப்படிங்கிறதா சரியான விடை. இப்போ நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் 31ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம் மக்களே. முதல்ல நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தமிழ்நாடு நியூஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி குரூப் 1 2026 நோக்கி ஏம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ குரூப் 1 பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் நவம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 41 டெஸ்ட் நமக்கு இருக்கு. இதில் 14 டெஸ்ட் மட்டும்தான் ஸ்கூல் புக் டெஸ்ட், ரிமைனிங் எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் புக் டெஸ்ட் தான். இது எல்லாமே சிலபஸ் வைஸில் பிரித்து ஒவ்வொரு யூனிட் வைஸாக டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், பாலிசி நோட் டெஸ்ட், பட்ஜெட் டெஸ்ட், எக்கனாமிக் சர்வே டெஸ்ட், இது எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ இந்த பேட்சுடைய ப்ரைஸ் வந்து 3499. அதே மாதிரி வந்து மெயின்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்சாக இல்லாமல் ஒரு ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் ரைட்டிங்கான ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து நம்ம அதே நவம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா பிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ கிளியர் பண்ணால் தான் போஸ்டிங். ஸோ வந்து பிலிம்ஸ் மட்டும் மெயின்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஆல்ரெடி போன வருஷம் இதே மாதிரி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம கிளாஸ் எடுக்கிறதோ இல்லை மெட்டீரியல் ஷேர் பண்ணுறதோ கிடையாது, நம்மளுடைய நாலேஜ் ஷேர் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் தான் இது. அதாவது மெயின்ஸுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எப்படி 9 சப்ஜெக்ட் பார்ப்போம், 9 சப்ஜெக்ட்டும் எப்படி அப்ரோச் பண்ணுறோம், அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, வேல்யூவேஷனுக்கு என்னென்ன பாயிண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஓரியன்டேஷனில் நிறைய கவர் பண்ணுவோம். சில டாப்பர்ஸ் உடைய ஓரியன்டேஷன் இருக்கும், ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்களோட ஓரியன்டேஷனும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்து ஒன் டே ஒன் கொஸ்டின் கொடுத்து நம்ம எழுத சொல்லுவோம். அதுக்கப்புறம் எழுதி நீங்கள் அனுப்புனதை ரிவ்யூ பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து 75 நாளில் உங்களை ஒரு நல்ல ஆன்சர் எழுத வைக்கக்கூடிய இதுதான் இந்த குவாலிட்டி ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம். இதுக்கான பேட்ச் ப்ரைஸ் வந்து 5999. பிலிம்ஸ் மெயின்ஸ் காம்போ ரெண்டுமே சேர்த்து ஜாயின் பண்ணுறவங்க வந்து 7999 அப்படிங்கிறது. மெயின்ஸ் பேட்ச் வந்து மெயின்ஸ் நிறைய பேர் கேட்குங்க, இப்போ நான் வந்து இப்போ தான் பிகினர், இப்போ நான் மெயின்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணலாமா? தாராளமாக ஜாயின் பண்ணலாம். டெய்லி ஒரு கொஸ்டின் படித்து எழுதுனா போதும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஸோ எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 7604905977 இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. பிலிம்ஸுடைய ஸ்கெடியூல் வந்து டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். முதல் நியூஸ் என்ன அப்படின்னா வந்து சென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 10 வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எடுக்கணும். நமக்கு இந்த கொரோனா வந்தனால வந்து நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டு அதில் ஒரு பெருசாக ஒரு பாதிக்கப்பட்ட இன்னொரு விஷயம் ஒரு அரசாங்கம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க முடியல. இப்போ எப்போ எடுக்க போகிறாங்க, இதுக்கு இந்த சென்சஸுடைய வரலாறு என்ன, இப்போ எதுக்கு இதை செய்திகளில் பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வேர் வில் த ப்ரீ டெஸ்ட் ஆஃப் த சென்சஸ் 2027 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முன் சோதனை எங்கு நடைபெற உள்ளது? இந்த கொஸ்டின் அப்படியே வச்சுக்கலாம். முதல்ல நம்ம சென்சஸ் பற்றி பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ சென்சஸ்னா என்ன? மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ சென்சஸ் அப்படிங்கிற நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் சென்சஸ் அப்படின்னு சொல்லுது. சென்சஸ் அப்படிங்கிறது முதல்ல எப்போ வந்துச்சு அப்படின்னா
அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் இருக்க அதுக்கு முன்னாடியே வந்து சின்ன சின்னதாக அங்கங்கே சென்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்தாங்க. முதல்ல வந்து ஒரு நகரத்துக்கு ஒரு அந்த ஒரு சிட்டி ஃபுல்லாக, இப்போ சென்னைனா சென்னை ஃபுல்லாக, இந்த மாதிரி முதல்ல இந்தியாவில் ஒரு நகரத்துக்கு ஒரு சிட்டிக்கு மட்டும் எப்போ ஃபுல்லாக எடுத்தாங்க அப்படின்னா 1830 டாக்கா அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது. எங்கே இருக்குது? டாக்கானா பங்களாதேஷ்னு நம்ம நினைப்போம். பங்களாதேஷோடைய கேபிட்டல் தான் டாக்கா. ஆனால் அப்போ எல்லாமே ஒன்று தான், நம்ம எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தாயா பிள்ளையாக தானே பழகணும். அப்போ டாக்கா அப்படிங்கிற நம்ம இந்தியா கூட உள்ளதான். 1830 டாக்காவில் வந்து ஹென்றி வால்டர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எடுத்தார். ஹென்றி வால்டர் அப்படிங்கிறவர். இதுதான் வந்து முதல்ல ஒரு சிட்டி, ஒரு நகரத்தை ஃபுல்லாக எடுத்ததுன்னா இதுதான். அதற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமான சென்சஸில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அதற்கு அடுத்து 1872 முழுசாக இந்தியா முழுசாக எடுத்தாங்க. யாருடைய பீரியடில் அப்படின்னா லார்ட் மாயோ. ஓகேவா? அந்த மாயோ அவருடைய பீரியடில் எடுத்தாங்க. அதற்கு அப்புறம் ஃபஸ்ட்டு சின்க்ரோனைஸ் சென்சஸ், அதாவது ப்ராப்பரான ஒரு சென்சஸ் எப்போ அப்படின்னா 1881 தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த சென்சஸ் எடுக்கும்போது யார் வந்து சென்சஸ் கமிஷனர், ஓகேவா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக யார் இருந்தார் அப்படின்னா WC பிளவுடன். ஸோ WC பிளவுடன் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த WC பிளவுடனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது ஏன் இவரை இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தந்தைன்னு சொல்கிறோன்னா, இந்தியாவுடைய முதல் முறைப்படுத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய சென்சஸ் கமிஷனராக இருந்திருக்கார். ஓகேவா? மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய ஆணையராக இருந்த இவர் தான். ஸோ 1881. அதுக்கப்புறம்லேருந்து 10 வருஷத்துக்கு ஒருக்கா, அதாவது 10 years once அப்படிங்கிறது நமக்கு சென்சஸ் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. அடுத்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்சஸுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948, சென்சஸ் ஆக்ட் 1948 அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அதே மாதிரி நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பில் நமக்கு சட்டப்பிரிவு 246 பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன வேலை, அதாவது வந்து இந்த மத்திய அரசு பட்டியல், மாநில பட்டியல் இதெல்லாம் இருக்குல்ல, பொதுப்பட்டியல் இப்படிலாம் பிரிப்பாங்கல்ல, அதில் வந்து எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா இந்த சென்சஸ் அப்படிங்கிறது வந்து யூனியன் லிஸ்ட்டில் 69வது இடத்துல வச்சுருக்காங்க. 69 இடத்துல சென்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்சஸ்க்கான விதிமுறைகள், சென்சஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. சென்சஸ்க்கான ரூல், சென்சஸ்க்கானது மக்கள் தொகை கணக்கெடுப்பு விதிகள் அப்படிங்கிறது வந்து எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 1990. ஏன்னா இப்போல்லாம் நமக்கு டிஎன்பிசியில் வந்து ஆக்ட், அதாவது அவன் சட்டங்களை தாண்டி இப்போ வந்து அந்த விதிகள் எந்த வருஷம் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதுதான் வந்து சென்சஸ் உடைய பேசிக்கான ஒரு ஹிஸ்ட்ரி. ஓகேவா? இப்போ நமக்கு லாஸ்ட்டாக சென்சஸ் எப்போ எடுத்தாங்க அப்படின்னா 2011. இது வந்து 15வது சென்சஸ், 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்போ நமக்கு எடுக்க போகிறது வந்து நமக்கு வந்து 16வது. இனி எடுக்க போகிறது என்ன சென்சஸ்? 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது. இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 16th சென்சஸ் அப்படிங்கிறதுல வந்து சில சிறப்பம்சங்கள் இருக்கு. என்ன சிறப்பம்சங்கள் அப்படின்னா, முதல்ல இது ஃபர்ஸ்டா எடுக்கக்கூடிய டிஜிட்டல் பேஸ்ட் சென்சஸ். அது என்ன சார் டிஜிட்டல் பேஸ்டு சென்சஸ் அப்படின்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்சஸ் எடுக்க வரவங்க வந்து இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. நமக்கு வந்து ஒரு பேப்பரில் அதாவது ஒரு ஃபார்ம் இருக்கும், ஒவ்வொன்றா கேள்வியாக கேட்பாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை அது, நமக்கு 2014 விவரம் தெரியாத வயசு அப்படியே அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்திருப்போம். இனி எடுக்க வரும்போது நமக்கு வந்து கிளியராக ஓகே இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ இனிமேல் எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னா பேப்பர் வச்சு எடுக்க மாட்டாங்க, ஃபோன் வச்சு எடுப்பாங்க. ஃபோன் வச்சு இந்த பிளேஸ்லாம் லொக்கேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுலாம் எடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு, கேஸ்ட் பேஸ் சாதிவாரி கணக்கெடுப்பும் வந்து எடுக்க போகிறாங்க. கேஸ்ட் பேஸ் கவுண்ட், அப்போ டிஜிட்டல் பேஸ்டாகவும் எடுக்க போகிறாங்க. அதே நேரம் சாதி அடிப்படையிலையும் வந்து நீங்கள் என்ன சாதி அப்படிங்கிற கேள்வி வந்து இதுக்கு முன்னாடி கேட்டது கிடையாது, இனிமேல் வந்து கேட்பாங்க. அப்போ அதான் நான் முன்னாடியே வந்து 1931 வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது. 1941 பிரிட்டிஷ்காரனுங்க எடுத்தாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது. ஆனால் வந்து என்ன அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணல. பிரிட்டிஷ்காரன் 81 1941 வரைக்கும் இருந்தானா, அதுக்கப்புறம் 51 நம்ம சென்சஸ். இவ்வளோ நாளும் ஃபுல்லாகவே அவன் நீங்கள் என்ன சாதி அப்படிங்கிற சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுத்திருந்தான். ஆனால் 31 வரைக்கும் உள்ள டேட்டா தான் வெளியிட்டு இருந்தானே தவிர 41 டேட்டா வெளியிடல. ஸோ இப்போ இந்த சென்சஸ் நம்ம இப்போ உள்ள அந்த
இப்போ 16வது சென்சஸ் எப்போ எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 1 2026 ஆரம்பிக்கும். இது எல்லா இடத்துலையும் இல்லை, அதாவது இந்த பனி சார்ந்த அந்த மாநிலங்கள் இருக்கும்ல, இப்போ லடாக்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள், அதாவது பனி மாநிலங்கள், பனி பிரதேசங்கள், ஸ்னோ பவுண்ட் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்னோ பவுண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி இடங்களில் அக்டோபர் 1 2026 ஆரம்பிப்பாங்க. அதே இது மற்ற இடங்கள் நமக்கு எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா மார்ச் 1 2027. அதாவது ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியில் நமக்கு மார்ச் 1 2027, பனி பிரதேசங்களில் வந்து அக்டோபர் 1 2026. இதுதான் வந்து முன்னாடி சென்சஸ் உடைய வரலாறு. இப்போ நம்ம சென்சஸ் எப்போ எடுக்க போகிறாங்க வரைக்கும் டீட்டெயில். எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சோதனை பண்ணணும், நல்லா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத, அப்போ அதில் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு சோதனை ஓட்டம் அப்படின்னு பண்ணுவாங்கல்ல, ஒரு பைலட் பேசிஸில். அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து ஒரு ப்ரீ டெஸ்ட், அதாவது முன் சோதனை அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க. ஒரு 3 இடத்துல பண்ண போகிறாங்க. அதாவது அஞ்செட்டி, அதாவது 2 தாலூக்கில், அதாவது 2 கிராமப்புற இடத்துல, ஒன்று வந்து நமக்கு அர்பனில் நகர்ப்புறத்தில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அஞ்செட்டி அப்படிங்கிற தாலூக்கு, அஞ்செட்டி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கே பேட் அப்படிங்கிறது, ஆர்கே பேட்டை. ஸோ ஆர்கே பேட்டு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து குன்றத்தூர், ஓகேவா, குன்றத்தூர் அப்படிங்கிறது, குன்றத்தூர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது 3 இடத்துல, அதாவது காஞ்சிபுரத்தில் உள்ள குன்றத்தூர் முனிசிபாலிட்டியில், திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆர்கேபேட்டை தாலுக்காவில், கிருஷ்ணகிரியில் உள்ள அஞ்செட்டி தாலுக்காவில், அப்போ இந்த 3 இடத்துலையும் நமக்கு சோதனை முறையில் சென்சஸ் வந்து எடுக்க போகிறாங்க. அதாவது எடுக்கும்போது என்னென்ன பிரச்சனை வருது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஓகேவா, டன். ஓகே, ஸோ இதுக்காக குன்றத்தூரில் மாங்காடு. ஸோ எல்லாமே வந்து அந்த பக்கத்தில் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. மாங்காடு, ஓகேவா, மாங்காடு ஆர்கேபேட்டை அஞ்செட்டி தாலுக், ஓகேவா, கிளியரா. ஸோ இதுதான் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய டீட்டெயில்டான இது, ஓகேவா. இதை பற்றி இதில் 15 மார்க்கில் கேட்டால் கூட நீங்கள் எழுதிடலாம் மெயின்ஸில், ஓகேவா. அடுத்து போயிடலாம். ஸோ இதெல்லாமே கீ பாயிண்ட்ஸ், நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு கேட்கக்கூடிய விஷயங்கள். இப்போ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் அது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து இப்போ இந்தியாவுடைய சென்சஸ் கமிஷனராக யார் இருக்காங்க, இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஆணையராக யார் இருக்காங்க அப்படின்னா மிருத்யுஞ்சே. ஸோ மிருத்யுஞ்சே குமார் நாராயண். ஸோ மிருத்யுஞ்சே குமார் நாராயண் அப்படிங்கிறவர் தான் இப்போ உடைய சென்சஸ் கமிஷனராக இருக்கக்கூடியவர். மிருத்யுஞ்சே. ஸோ மிருத்யுஞ்சே குமார் நாராயண், ஓகேவா. ஸோ இவர் தான் வந்து சிப்போடைய சென்சஸ் கமிஷனராக இருக்கக்கூடியவர். இதுக்கு முன்னாடி விவேக் ஜோஷி இருந்தார். இப்போ இவர் மிருத்யுஞ்சே, MKN அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிருத்யுஞ்சே குமார் நாராயண் அப்படிங்கிறது மேபி மாற்றினாங்க அப்படின்னா நம்ம அதையும் அப்டேட் பண்ணுவோம். கிளியர் தானே? சென்சஸ் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு ஃபயர் போட்டு விடுங்க. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இந்த விஷயம், சில விஷயங்கள் நமக்கு டெப்த்து தேவை, அதனால் இந்த விஷயம் டெப்த்தாக பார்த்தோம். அடுத்து வந்து தேசிய செய்திகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் யாருக்காவது வந்து ஒட்டகம் வாங்கணும்னு ஆசை இருந்து அப்படின்னா இப்போ நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா டேரெக்டாக கிளம்பி ராஜஸ்தானில் புஷ்கர் அப்படிங்கிற இடம் இருக்குது. அங்கே புஷ்கர் மேளா அப்படின்னு நடக்கும். புஷ்கர் திருவிழா அப்படிங்கிறது அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல்னால் என்ன அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய சந்தை மாதிரி, ஒரு பெரிய சந்தை, அது கூட நிறைய திருவிழா மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் கேமல் வாங்கணும், இல்லை குதிரை, இல்லை எரும மாடு, வித்தியாசமான எரும மாடுலாம் வாங்கணும் அப்படின்னா டேரெக்டாக புஷ்கர் மேளாவுக்கு போயிடலாம். அதாவது இன்னைக்கு பேப்பரில் படித்தேன் என்ன அப்படின்னா வந்து, அதாவது 20 கோடிக்கும் வந்து ஒட்டகம் இருக்குது, 50 கோடிக்கும் எரும மாடு இருக்குது. எரும மாட்டு 50 கோடிக்கு வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. மேய்க்கிறது எருமை, இது என்னடா பெருமை அப்படிங்கிற மாதிரி தான். 50 கோடிக்கு எரும மாடம். சரில மேபி ஒரு ப்ரெஸ்டீஜ். அதாவது அது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த பாகுபலி படத்தில் வந்து இந்த பல்வால் தேவன் ஒரு இதாக அடக்குவா தெரியுமா, அந்த காட்டு எருமை மாதிரி அது இருக்குது. ஸோ பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபோட்டோவாக கூட போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, இப்போ போயிடலாம். வேர் இஸ் த புஷ்கர் ஃபேரல்? புஷ்கர் திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இன்னொரு காம்படிஷன் நடக்கும். அதாவது மீசை யாருக்கு அழகாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முஸ்டாச் காம்படிஷன், மீசை திருவிழாவும் அங்கே நடைபெறும். மீசைக்கான ஒரு போட்டியே நடைபெறும். யாராவது நல்லா மீசை வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அங்கே போய் போட்டியில் கலந்துக்கலாம். நீங்கள் எனக்கு போக முடியாது, நான் எடுத்துட்டேன். வளராதுன்னு இல்லை, வளரும். நான் வைக்கிறது இல்லை பெருசாட்டு. ஸோ இப்போ ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள மாநில விலங்கு, மாநில பறவை பார்த்துடலாம். ஸோ ராஜஸ்தானுடைய மாநில விலங்கு என்னவாக இருக்கும்? கேமல். ஸோ ராஜஸ்தானுடைய மாநில
விலங்கு ஸ்டேட் அனிமல் என்ன அப்படின்னா 2 அனிமல் இருக்கு. கேமல் மட்டுமே கிடையாது மக்களே, உங்களுக்கு கேமலும் சின்காரா அப்படிங்கிற ஒரு அனிமலும், கேமல் மற்றும் சின்காரா. ஸோ சின்காரான்னு என்ன, கேமல்னா நமக்கு தெரியும் ஒட்டகம், சின்காரா என்னன்னா ஒரு வகையான மான், அதாவது சிங்கார மான் சொல்லுவாங்கல்ல, சிங்கார சென்னை மாதிரி சிங்கார மான். இந்த ரெண்டுமே வந்து ராஜஸ்தானுடைய மாநில விலங்கு. ராஜஸ்தானுடைய மாநில பறவை எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிரேட் இந்தியன் பஸ்டர்ட், கிரேட் இந்தியன் பஸ்டர்ட், அதாவது காண மயில், காண கருங்குயில் மாதிரி இது காண மயில். காண மயில் அப்படிங்கிறது வந்து இங்கே உள்ள ஸ்டேட் பேர்ட். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு, அது ஆல்ரெடி நான் கிளாஸில் சொல்லியிருப்பேன், அதாவது பிக்கானரில், அதாவது ராஜஸ்தானில் பிக்கானர்னு ஒரு இடம் இருக்குது. இந்த பிக்கானர் அப்படிங்கிற இடத்துல எலி கோயில்னு ஒன்று இருக்குது, ரேட் டெம்பிள். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில ரேட் டெம்பிள் அப்படிங்கிறது அதாவது அதாவது நம்ம வீட்டில் வந்து எதாவது எலி இருந்துச்சு அப்படின்னா பொறி வச்சு பிடிச்சி அமைக்கிறோம். ஆனால் வந்து இங்கே என்ன அப்படின்னா அந்த ஒரு கோயிலுக்குள்ள ஒரு 10,000 1,00,000 எலி ஓடும். அந்த ஃபுல்லாகவே எலியாக தான் இருக்கும். அந்த அங்கே வந்து எலி வழிபடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து எலி நம்ம கால் மேலே ஏறி போச்சு அப்படின்னா அது புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அது அவங்களுடைய நம்பிக்கை. அதே மாதிரி வந்து இப்போ ஏதாவது ஒரு பொருளை எலி சாப்பிட்ற பார்த்துட்டோம், நம்ம சாப்பிடுவோமா, ஐயோ இது பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொட்டிடுவோம். ஆனால் இவங்க ஏதோ பொரியெல்லாம் வச்சுட்டு அதில் அதை எலி சாப்பிடுதான்னு பார்த்துட்டு அதை சாப்பிட்டுட்டு இவங்க சாப்பிட்டா அதை பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதை நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது, இது அவங்களுடைய நம்பிக்கை. எதுவும் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ பிகானரில் இந்த மாதிரி ஒரு எலி கோயில் அப்படிங்கிறது இருக்குது. சும்மா நெட்டில் வந்து யூடியூப்பில் போட்டு பாருங்கள், கிளாஸ் முடிஞ்சவொடனே பிகானர் ரேட் டெம்பிள்னு நான் சொன்னது புரியும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னது இது பார்த்தா எப்படி தெரியுது, நமக்கு கோல், நிலக்கரி சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விச் மினிஸ்ட்ரி லான்ச் கொய்லா சக்தி டேஷ்போர்ட். கொய்லா சக்தி டேஷ்போர்டை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது அப்படின்னா நிலக்கரி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் கோல்னு இருக்கு. கொய்லா சக்தி டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ கொய்லா சக்தி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து எந்த அமைச்சகத்தோடு தொடர்புடையது அப்படின்னா கோல் மினிஸ்ட்ரியோடு தொடர்புடையது. அது மட்டும் இல்லாமல் கிளாம்ப் அப்படிங்கிற இன்னொரு வெப்சைட்டும், அதுவும் ஒரு போர்ட்டல் மாதிரி லான்ச் பண்ணுவோம். கிளாம்ப் போர்ட்டலு, கொய்லா சக்தி, இது எல்லாமே வந்து கோல் உடையது. அதே மாதிரி வந்து நேஷனல் கோல் மைனர்ஸ் டே, அதாவது சுரங்க தொழிலாளர்கள் தினம், அதாவது நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் தினம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னைக்கு அப்படின்னா மே 4ஆம் தேதி. நம்மளுடைய கோல் மினிஸ்டர் யார் தெரியும், நிலக்கரி துறையின் அமைச்சர் யார் அப்படின்னா கிஷான் ரெட்டி. ஓகேவா? இந்த கிஷான் ரெட்டி அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இந்த எலெக்ஷன் டைமில் 2021 எலெக்ஷன் டைமில் வந்து பிஜேபியிலேருந்து இங்கே பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. இங்கே தமிழ்நாடு பொறுப்பாளராகிட்டு கிஷான் ரெட்டி அவர் தான் வந்து, அதாவது கோல் மினிஸ்டர். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது வந்து இந்த கேரளா வந்து தன்னைத்தானே அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் தான் வந்து வறுமை இல்லாத மாநிலம் அப்படின்னு. அதாவது என்ன அப்படின்னா வறுமை இல்லாத மாநிலத்தில் பெண்களுக்கு எதுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, அதாவது உரிமை தொகை 1000 ரூபா மாதிரி அங்கேயும் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க கேரளாவில். அதே மாதிரி நான் கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்தேன், இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் ஸ்கீமில் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனையாக போயிட்டு இருந்து இப்போ அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சதா சொல்லிட்டாங்க. ஒரு முடிவெடுத்தால் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று நான் சேர்றேன் இல்லை சேரலை, ஃபண்டு வேணும்னு சொன்னீங்க, இப்போ வந்து ஒரே இல்லை நீங்கள் பிஜேபி கூட நீங்கள் கள்ள உறவில் இருக்கீங்க, பிஜேபி கூட வந்து நீங்கள் வந்து பிஜேபியுடைய பி டீம் இப்படிலாம் சொன்ன உடனே பினராயி விஜயன் ஐயா எலெக்ஷன் வேறு வருது ஐயா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிட்டார். அந்த பிஎம்சி அந்த ஸ்கீம் வந்து நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு அப்டேட்டு, கேரளாவோட அப்டேட். அதே மாதிரி 1000 ரூபா கொடுக்க போகிறாங்க மகளிருக்கு. ஓகேவா? கேட்டால் வந்து எங்கள் ஊரில் வறுமையே இல்லை, நாங்கள் படித்த மாநிலம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அடுத்து போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம நித்தி ஆயோக் இருக்காங்கல்ல, நித்தி ஆயோக் சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு ரிப்போர்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம வந்து கண்டிப்பாக படித்து ஆகணும். ஏன்னா அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். இப்போவும் அதே மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட், அதாவது அந்த ரிப்போர்ட்டுடைய பெயர் வந்து இந்தியா சர்வீஸ் செக்டார். ஓகேவா? இந்தியாவின் சேவை துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு நித்தி ஆயோக், வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்வீஸ் செக்டார் to the national gross value added, GVN gross value added in 2024-25. நித்தி ஆயோகின் கூற்றுப்படி, நித்தி ஆயோகின் அறிக்கையின்படி 2024-25ஆம் ஆண்டில் தேசிய ஜிவிஐயில் சேவைத்துறையின் பங்களிப்பு என்ன? இப்போ நமக்கு 100 ரூபா வருது அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், சர்வீஸ் செக்டார், அந்த டெர்ஷரி செக்டார். பிரைமரினா நமக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சர், விவசாயம் இதெல்லாம். நமக்கு வந்து செகண்டரி செக்டார் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரீஸு.
நம்ம டெர்ஷியரி செக்டர் அப்படிங்கிற சேவை வந்து ஐடி, எஜுகேஷன், இதெல்லாமே வந்து டாக்டர், இதெல்லாமே சேவைத்துறை. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 100 ரூபா வருது அப்படின்னா 55 ரூபா வந்து சேவைத்துறைகள் தான். 55%, நியர்லி 55% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். நித்தி ஆயோக் வந்து நிறைய இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம நித்தி ஆயோக் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். முன்னாடி நம்மளுடைய மாநில தேசிய திட்ட ஆணையத்தை மாற்றி தான் இதை கொண்டு வந்தாங்க. ஜனவரி 1, 2015. இவங்க நிறைய இண்டெக்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. ஒரு 3 இண்டெக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸ். டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸ் அப்படின்னா மாவட்ட மருத்துவமனை குறியீடு, மாவட்ட மருத்துவமனை குறியீடு அப்படிங்கிற ஒரு குறியீடு. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், பள்ளி கல்வி தர குறியீடு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது, எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நித்தி ஆயோக் தான் வந்து இந்த மாதிரி இண்டெக்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் லான்ச் பண்ணுறது. ஓகேவா? டன். அடுத்த போயிடலாமா? நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகளில் எங்கேயோ பார்த்த ஃபேஸ் மாதிரி இருக்குல்ல, செஸ் விளாடுறாரு, டக்குன்னு பார்க்க இந்த திருநீர்லாம் வச்சு பார்த்தோன்னே பிரக்ஞானந்தா மாதிரி இருக்குல்ல, எனக்கும் டக்குன்னு அப்படி தான் தோணுச்சு. இப்போ 16 வயசு பையன் இந்தியாவுடைய செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்கார். ஓகேவா? இந்தியாவை வந்து உலகின் செஸ் தலைநகரம்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக மிகையாகாது. அதே மாதிரி தமிழ்நாட்டை வந்து உலகின் செஸ் தலைநகரம்னு சொன்னாலும் மிகையாகாது. அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஹூஸ் இந்தியாஸ் 90th செஸ் கிராண்ட் மாஸ்டர்? இந்தியாவின் 90வது சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா இளம் பரிதி. ஸோ 90வது, அதாவது மொத்தம் 90 பேர் இந்தியாவில் கிராண்ட் மாஸ்டர். அதாவது கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டம் வந்து செஸ்ஸில் கொடுக்கக்கூடிய பட்டம். அதாவது இப்போ நமக்கு வந்து கிரிக்கெட்டில் ரன்ஸ்லாம் இருக்குல்ல, நமக்கு வந்து ரன்னு, இப்போ வந்து ஐசிசி ரேங்கிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து அதாவது 2500 ஈலோ ரேட்டிங்னு சொல்லுவாங்க. ஈலோ ரேட்டிங் அப்படிங்கிறது செஸ்ஸில் உள்ளது. ஈலோ ரேட்டிங் 2500க்கு மேலே எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டம் கொடுப்பாங்க. இப்போ 90 பேர் வந்து இந்தியாவில் வந்து கிராண்ட் மாஸ்டர், அதில் 35 பேர் தமிழ்நாடு. யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து பாதி மார்க், கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து நம்ம தான். அப்போ 90வது கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா இளம்பருதி, 86வது ஹரிகிருஷ்ணன், 87வது ஹரிகிருஷ்ணன், 88வது திவ்யா தேஷ்முக், 89வது கிராண்ட் மாஸ்டர் வந்து ரோஹித் கிருஷ்ணா. ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குகேஷ் பாவம் ஒரு மேட்ச்சில் தோத்துட்டார். அதாவது உலகின் தலை சிறந்த 4 செஸ் பிளேயரை வச்சு ஒரு டோர்னமெண்ட் மாதிரி போட்டாங்க. மேக்னஸ் கால்சன் இவங்க எல்லாமே இருந்தாங்க. அதில் வந்து என்ன அப்படின்னா 4 பேரில் வந்து மேக்னஸ் கால்சன் தான் அந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிட்டாரு. குகேஷ் வந்து லாஸ்ட் பிளேஸு. சரி, ஓகே, யானைக்கும் அடிசறுக்க தானே செய்யும், பார்த்துக்கலாம். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். ஓகேவா? டன். அடுத்த போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு தினம். இந்தியாவுடைய ஒரு முக்கியமான பர்சன் சொல்லலாம். இன்றைக்கி நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பெரிய பங்களிப்பு வந்து, அதாவது ஒற்றை காரணம் கிடையாது, முக்கியமான பெருங்காரணம் வந்து பெரிய காரணகர்த்தா யார் அப்படின்னா இவர் தான். இந்தியாவுடைய இரும்பு மனிதர், பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த தினம் இன்னைக்கு அக்டோபர் 31. இதை என்னன்னு கொண்டாடுவாங்க அப்படின்னா நேஷனல் யூனிட்டி டே, அதாவது தேசிய ஒற்றுமை தினம், அல்லது வந்து ஹிந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ். ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுருங்க. நீங்கள் எஸ்எஸ்சி போன்ற எக்ஸாம் போனால் ஏக்தா திவாஸ் அப்படின்னு கேட்கலாம். பாண்டிச்சேரி எக்ஸாமில் ஏக்தா திவாஸ் நம்ம ஊரில் கூட ஏக்தா திவாஸ்ன்னு கேட்கலாம். ஸோ இது தேசிய ஒற்றுமை தினம், நேஷனல் யூனிட்டி டே அப்படிங்கிறது அக்டோபர் 31. 2014 இதை முதல்ல கொண்டாடினாங்க மக்களே. 2014 இவரை பற்றி பேச நம்ம எல்லாமே தெரியும். அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அந்த இது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட அந்த 560க்கு மேற்பட்ட உள்ளதை வந்து எல்லாத்தையும் வந்து பேசி எடுத்து போலீஸ் ஆக்ஷன்லாம் பண்ணி என்னெல்லாமோ பண்ணி மொத்தமாக கொண்டு வந்துட்டார் இந்தியாங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டராக இருந்தவர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவரை பற்றி பல விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இவருக்கு பாரத் ரத்னா விருதும் கொடுத்தாங்க 1991. அதே மாதிரி வந்து 2015 இவருடைய 140வது பர்த் ஆனிவர்சரியை முன்னிட்டு ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத், ஒரே பாரதம் உன்னத பாரதம்
அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிறது இது வந்து இரு மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு கல்ச்சரல் ஒரு 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 கலாச்சார இது எல்லாத்தையும் வந்து தகர்த்தெறியதுக்கான, அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காசி தமிழ் சங்கமம்னு இருக்கும். ஸோ இது வந்து இந்தியாவை யூபியுடைய அந்த கல்ச்சரை வந்து ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரே பாரதம் உன்னத பாரதம் ரெண்டு ஸ்டேட்டாக இது பண்ணி இங்கே உள்ளது அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது, அங்கே உள்ளது இங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது, கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நடக்குது. இது வந்து அவருடைய 140வது பிறந்த நாளில் 2015 ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன அப்படின்னா இது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இது பெருசாக கொண்டாடுறாங்க மத்திய அரசில். இவருடைய 150வது பர்த் ஆனிவர்சரி அப்படிங்கிறது. இவருடைய சிலை எங்கே இருக்குது? உலகத்திலே வந்து மிகப்பெரிய சிலை யாருக்கு அப்படின்னா இவருக்கு தான் அமைச்சிருக்காங்க. 182 மீட்டரில் குஜராத்தில். ஓகேவா? நர்மதா ரிவர் நதியோரத்தில் சாது பெட் அப்படிங்கிற அந்த தீவில் வந்து அமைச்சிருக்காங்க. 182 மீட்டர் 597 அடி கிட்டத்தட்ட. ஓகேவா? ஸோ இது வந்து இவரை பற்றிய நியூஸு. நம்ம ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது ஐஎன்எம் எடுக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இவரை பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் சிட்டிஸ் டே, உலக நகரங்கள் தினம். உலக நகரங்கள் தினம் நினைக்கணும்னா அதுவும் அக்டோபர் 31 2013 கொண்டாடணும்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஐநால தீர்மானம் கொண்டு வந்தாங்க. முதல்ல 2014 தான் இதுவும் கொண்டாட ஆரம்பித்தாங்க, அக்டோபர் 31. ஓகேவா? இதுவும் முக்கியம். நமக்கு வந்து SDG 11 அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 11 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா நமக்கு சஸ்டைனபிள் சிட்டிஸ், அதாவது நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள், சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் பற்றி பேசக்கூடியது வந்து இந்த இது. ஓகேவா? டன். ஸோ சிட்டி பற்றி பேசக்கூடிய SDG 11 அக்டோபர் 31. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்த்துடலாம் மக்களே. ஸோ இந்த லாஸ்ட் இயரே 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் லான்ச் பண்ணோம். 2025 எக்ஸாமுக்காக 2024 லான்ச் பண்ணியிருந்தோம். 2025 நடந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 2A மெயின்ஸு இது எல்லாத்துலேயுமே வந்து 98% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை தாண்டி வரலை. ஸோ இதில் அதே மாதிரி இப்போ 2026 எக்ஸாமில் யாராம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ இப்போ நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மறுபடியும் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து அக்டோபர் 2025 செப்டம்பர் 2026 வரை கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF ப்ரொவைட் பண்ணுவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். டெஸ்ட்டும் PDFலேயும் இருக்கும், கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் பார்த்துக்கலாம். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட். போன டைம் இது மட்டும்தான் கொடுத்தோம். இந்த டைம் இன்னும் நிறைய, அதாவது யூனிட் 5 இதெல்லாம் எல்லாமே கவர் ஆகணுங்கிறதுக்காக இவ்வளோ விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் அப்படின்னா மாதத்துக்கு 10 தமிழ்நாடு ஸ்கீமு, அப்போ ஆக மொத்தம் 120 தமிழ்நாடு ஸ்கீமு. ஒரு மாதத்துக்கு 10 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், அப்போ ஓவராலாக 120 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. அதே மாதிரி தமிழரசு மேகசின், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழரசு மேகசின் டைரெக்டாக கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அதுலேருந்து மட்டும் தனியாக நம்ம நோட்ஸ் எடுத்து கொடுக்குறது 12 மாதம் தமிழரசு மேகசினுடைய நோட்ஸு. பாலிசி நோட்ஸு முக்கியமான 12 டிபார்ட்மெண்ட், ஒரு மாதத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, 12 டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸுடைய முக்கியமான நோட்ஸ் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இது இவ்வளோ 12 மாதம் கரண்ட் இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். மெட்டீரியல் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும் மக்களே. ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் தாண்டி நீங்கள் எதுவும் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. யூனிட் 5 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். இதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7604905977 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு, நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு 899 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இதை தாண்டி எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் மெட்டீரியல் சாம்பிள் ஒரு வாட்டி நான் காமிக்கிறேன். மெட்டீரியல் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கான PDF, அதாவது தமிழ்நாடு நேஷனல் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங்கில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம கிளாஸில் எடுக்கிற கண்டென்ட், சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு தான் இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து முதல்ல இங்கிலீஷில் இருக்கும், இம்பார்ட்டன்ட் எல்லாமே ரெட்டில் ஹைலைட் ஆகிருக்கும், அந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் எல்லாமே. இதில் முதல்ல இங்கிலீஷை அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தமிழில் இருக்கும். மெட்டீரியல் பைலிங்குவல் தான். டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி ட்ரெண்டில் கேட்குறாங்களோ அதே மாதிரியான கேள்வி, 25 கேள்வி. எல்லா கேள்வியுமே வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ், மேட்ச் த ஃபாலோயிங்கு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு அப்ரிவேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த GS கேள்விகள் அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே டிசைன் பண்ணியிருப்போம். இப்போ பேட்டர்னில் நமக்கு எப்படி கேட்டுட்ருக்காங்க, இந்த மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையை தேர்ந்தெடுக்க, அப்ரிவேஷன், இதெல்லாம் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம கீழே தனியாக கொடுத்துருப்போம். ஸ்டாட்டிக் GK கொஸ்டின்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க இந்த இனாகரல் ஆஃபர் 899 நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லி ஒரு ஸ்கீம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய தினமொரு திட்டத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டம், நம்ம நியூஸ் பேப்பரில் கூட நேற்று வந்திருந்து. ஸோ கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆரம்பிச்சது இல்லை,
அதாவது முன்னாடியே வந்து 1975 கலைஞர் வந்து ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சது. அப்புறம் 2010 மறுபடியும் வந்து குடிசைகள் இல்லா தமிழ்நாடாக இருக்கணும்னு சொன்னது. இப்போ மறுபடியும் அதனுடைய ஒரு 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 புதுப்பிக்கப்பட்ட திட்டம். இது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. இப்போ கொண்டு வந்தது கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 2030க்குள்ள வந்து 8 லட்சம் கான்கிரீட் வீடு கட்டணும் அப்படின்னு. எவ்வளோ? 8 லட்சம் கான்கிரீட் வீடு கட்டணும் அப்படிங்கிறது இதனுடைய முக்கியமான நோக்கம். ஒரு வீடுக்கு எவ்வளோ ரூபா கொடுப்பாங்க அப்படின்னா 3.5 லட்சம் ரூபா. ஓகேவா? ஒரு வீடுக்கு 3 லட்சம் ரூபா. ஸோ இதில் நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த ஸ்கீம்ஸ் பிடிஎஃப்ல வந்து டீட்டெயிலாக என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே கவர் பண்ணிவிடும். ஜஸ்ட் சொல்கிறோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட், நம்ம டீட்டெயிலாக அதில் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷனில் நேற்று கேட்ட கேள்வி, ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை வந்து 2ஆக பிரிஞ்சு இல்லை எது வந்து இந்த உண்மையான கட்சின்னு சொல்லி யார் சொல்லுவாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான், சுப்ரீம் கோர்ட் கிடையாது, இந்திய தேர்தல் ஆணையம் தான். நெக்ஸ்ட் போயிடலாம். இன்னைக்கான கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஃபேக்ஸ்னா என்ன? ஏ தொலைநோக்கு இயந்திரம், பி தொலைநகல் கருவி, சி தொலைநகல் இயந்திரம், டி தொலைநோக்கு கருவி. என்ன ஆன்சர் அப்படிங்கிறது சரி, ஏஆ பிஆ சிஆ டி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்குது. இந்த டெலகிராம் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் டெலகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்னு டைப் பண்ணாலும் வரும். இல்லை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து டெய்லி உங்களுக்கு ஈவினிங் போஸ்ட் பண்ணுவோம். 20 கொஸ்டின், அதையும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், எக்ஸாம்ஸ் அந்த நிறைய அப்டேட்ஸ் இது எல்லாமே இதில் போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம் மக்களே. என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. இந்த ப்ரீ டெஸ்ட் மக்களுக்கான முன் சோதனை வந்து எங்கெல்லாம் நடைபெற்றது? காஞ்சிபுரம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரியில். அடுத்த கேள்வி புஷ்கர் மேளா அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தானில். அடுத்த கேள்வி நமக்கு கோயிலா சக்தி அப்படிங்கிறது கோல் மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. அடுத்தது நமக்கு வந்து சர்வீஸ் செக்டார் வந்து 55% வந்து நம்மளுடைய எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 90th கிராண்ட் மாஸ்டர் வந்து இளம் பரிதி அவர்கள். அடுத்தது நேஷனல் யூனிட்டி டே அக்டோபர் 31. அதே மாதிரி வந்து வேர்ல்ட் சிட்டிஸ் டே நமக்கு அக்டோபர் 31. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளைக்கு காலையில் 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.